கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. வேத புத்தகத்திலே இன்று முதல் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசனம் சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதலிடம் பிடிக்கிறது. இது 14 அதிகாரங்களை கொண்டதாகவும் 197 வசனங்களை உள்ளடக்கினதாகவும் இருக்கிறது. இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதுகிற ஓசியா தீர்க்கதரிசி யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவரின் நாட்களிலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். இவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் இஸ்ரவேலரை குறித்து தான் இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் இவனை கொண்டு பேசுகிறார். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிற காரியத்தை குறித்து 2:19 சொல்லுகிறார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தான் கர்த்தரை தேடும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் இந்த அதிகாரத்தில் யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இஸ்ரவேலரை எப்படி பேசுகிறாரோ அதே போல் யூதாவை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலை குறித்து 11ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன். இது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிற தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஏராளமான ஸ்தோத்திர வார்த்தைகளை பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு நான் எப்படி இருப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு நான் பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனில் போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று அவனை குறித்து இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். எப்ராயிமை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகவே ஓசியா தீர்க்க தரிசனத்தின் சுருக்கம் இஸ்ரவேலர்களும் யூதாவையும் குறித்து கர்த்தருடைய வார்த்தையை ஓசியா மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த தியானத்தை உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்க தரிசனம் என்றாலே 14 நிருபங்கள் 197 வசனங்களை உள்ளடக்கினது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. God bless you. Amen. Amen.